என்னம்மா நீ தான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்க பொண்ணோ? ஆ ஆமாம் சார், நான் தான் சார். டைம் என்ன ஆகுது? டைமை பாரு. சார் மணி 9:30. எத்தனை மணிக்கு ஆபீஸ் வரணுமா? 9 மணி சார். 9 மணி வரைக்கும் வரணும்னு வக்கனையா பேச தெரியுதுல்ல. நீ எத்தனை மணிக்கு வந்திருக்க? சார் பஸ்ஸு மிஸ் பண்ணிட்டேன் சார். என்னோட பைக்கும் ஃபால்ட்டு, அதான் பஞ்சர் ஷாப்பில் விட்டிருக்கேன். பஸ்ஸையும் மிஸ் பண்ணிட்டதுனால அடுத்த பஸ்ஸு பிடிச்சி வர்றதுக்கு இவ்வளோ லேட் ஆயிடுச்சு சார். இங்க பாருமா, இந்த கதையெல்லாம் இங்க சொல்லிட்டு இருக்க கூடாது. நானே வேலைக்கு ஆள் வேணாம் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஏதோ அந்த தம்பி சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் ஒன்றை சேர்த்தது. சும்மா கதை விட்டுக்கிட்டு இருக்கா. டைமுக்கு வர பாரு. என்னம்மா, புரிஞ்சுதா? சார் இனிமே நான் கரெக்டாக வந்துடுறேன் சார். கரெக்டா வந்துடுறேன்னு இல்லை, வந்து காமிக்கணும். பைக் இல்லாம எப்படிம்மா நீனு? லைனுக்கு போகணுமே, வசூலுக்கு நீ தான் போகணும். எப்படிம்மா? சார் பைக் இன்னைக்கு இல்லை, கண்டிப்பாக நாளைக்கு நாளை கழிச்சு எடுத்துருவேன் சார். அதுக்கப்புறம் நீங்கள் போக சொல்கிறப்போ போகிறேன் சார். இன்னைக்கு ஆள் இல்லை, நீ நாளைக்கு நாலு கழிச்சுக்கு போறியாக்கும். வேற பைக் உன்னால அரேஞ்ச் பண்ண முடியாதா? இப்போதைக்கு நான் எங்கே சார் போயிட்டு பைக் வாங்க முடியும்? எங்க போய் வாங்குறதுன்னா? ஒன்று அழ ஆரம்பிச்சிருங்கம்மா. ஒன்று சொல்ல விடாதீங்க. இந்த அழுகையெல்லாம் எங்கே தான் இருந்து வருதோ. அழுகிறதுக்குன்னா ஏம்மா நீங்கள் வேலைக்கெல்லாம் வர்றீங்க? வேலைக்கு வராமல் பேசாமல் வீட்டில் இருந்திருக்கலாம்ல. கடவுளே, எல்லாம் வந்து நம்ம உயிரை வாங்குதுங்க. அலறது முதல் நிறுத்துமா. சார் நான் பைக் எப்படியாவது நாளைக்கு ரெடி பண்ணிடுறேன் சார். ஆனால் வேலை மட்டும் இல்லைன்னு சொல்லிடாதீங்க சார். ஷோ, சொல்லலை தாயே. முதல்ல அழுகையை நிறுத்துறியா? போதும் அது எனக்கு. சரிங்க சார், நான் அழுகலை சார். நமக்குன்னே எங்க இருந்து தான் வந்து தொலையுதுங்களோ தெரியல. ஹலோ, ஏன் அழுகுறீங்க? என்னாச்சுங்க? இல்லை ஒன்றும் இல்லை. அட, அழுகுறீங்க, ஏன் அழுகுறீங்கன்னு கேட்டால் ஒன்றும் இல்லைங்கிறீங்க. சொல்லுங்க, எதுவும் வீட்டில் ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளங்க? எதுக்காக இப்படி அழுகுறீங்க? மூஸ் மூஸ்னு சவுண்ட் அங்கே கேட்குது. ஏங்க, ஆஃபீஸில் போய் இப்படி அழுதுட்டு இருந்தா கேட்கதாங்க செய்வோம். ஏங்க, என்னங்க ஆச்சு? ஒன்றும் இல்லைங்க. சார் எதுவும் திட்டினாரா? ம் ஆமாம். ஏன், எதுக்கு திட்டினாங்க உங்களையா? ஓ, பேக்கு கையில் இருக்கா? ஏங்க, டைமுக்கு ஆஃபீஸ் வரணும்னு திட்டிருப்பாரு அதானங்க? டைம் என்னங்க? 9:30க்கு மேலே வரீங்க. அப்புறம் திட்டாமல் என்ன பண்ணுவாங்க? டைமிங் கரெக்டுங்க அந்த சாருக்கு. கொஞ்சம் முன்ன பின்ன லேட் ஆச்சுனாலும் திட்ட ஆரம்பிச்சிருவாரு. 9 o'clock ஆஃபீஸில் இருக்கணும். என்னங்க இது? பஸ்ஸு மிஸ் பண்ணிட்டேன். என்னோட ஸ்கூட்டியும் ரிப்பேர், அதனால ஷாப்பில் விட்டுருக்குறேன். பஸ் மிஸ் பண்ணிட்டதுனால அடுத்த பஸ் பிடிச்சு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுங்க. இங்கே எத்தனை கதை சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார். சரி சரி, அழாதீங்க. எனக்கே பாவம் போல இருக்குது, கஷ்டமாக இருக்குது. அழுகிறது பார்த்தா என்னமோ சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் அவர் காதில் வாங்கிக்க மாட்டாருங்க. வேற என்ன சொன்னார்? அப்புறம் என்ன, பைக் இருக்கா, வசூல் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் பைக்லாம் இல்லை சார் அப்படின்னேன். அதுக்கப்புறம் அதுக்கும் திட்டினாங்க. அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. என்னால் இப்போதைக்கு முடியாது சார்ன்னே. அதுக்கும் திட்டினாங்கங்க. அவங்களுக்கு பைக்லாம் கண்டிப்பாக இருக்கணுங்க. சரி சரி சரி, பாருங்க, இதுக்கு அழுது ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்ட் டைமுக்கு வர பாருங்க. அந்த சார் எப்பவும் இப்படி தான், யாரும் போய் கேட்க முடியாது ஏன் சார் திட்டுறீங்க வைக்கிறீங்கன்னு. நம்மள ரெண்டு சேர்த்து திட்டுவாங்கம்மா. அழுகாதீங்க. சின்ன பிள்ளை தினமும் அப்படி வேலைக்கு வந்துட்டு அழுதுட்டு இருந்தா எப்படிங்க வேலையை பார்க்குறது? இல்லை, என்ன எங்கள் அம்மா கூட அவ்வளோக்கா திட்ட மாட்டாங்கங்க. இவங்க திட்டவும் தான் கொஞ்சம் கஷ்டமாகிடுச்சு. வேலைக்கெலாம் வந்து அப்படி தாங்க முன்ன பின்ன இருக்கும். எல்லாரும் திட்டுறதை நம்ம வாங்கிட்டு தான் ஆகணும். வேற வழி இல்லை. இதுக்காகலாம் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்க முடியுமா சொல்லுங்க? சரி சரி, விடுங்க, வேலையை பாருங்க. என்ன வேலை பார்க்குறது? என்ன வேலை பார்க்குறதா? சார் போனார்ல, சார்கிட்ட கேட்குறீங்களா? ஐயோ, அவர்கிட்டயா? வேண்டாம். சீனியர் பொண்ணு ஒன்று இருக்குல்ல, அந்த பொண்ணுகிட்ட போய் கேளுங்க. அவங்க என்னென்னு சொல்லுவாங்க. ஆ தேங்க்ஸுங்க. எங்கங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் தானே விக்கியும். அவன் கூட கூட பைக்கில் வந்திருக்கலாமே. ஐயோ, ஏங்க அடுத்தவங்க பைக்லலாம்? நான் பஸ்ஸு பிடிச்சு வந்திருப்பேன், லேட் ஆயிடுச்சுங்க அதாங்க. ஏங்க, வீட்டில் என்ன ஒர்க்கு? அதெல்லாம் ஏன் நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க? ஓகே, உங்கள் பர்சனலாக எனக்கு இதுக்கு முக்கியமாக என்ன? சரிங்க, நீங்கள் பாருங்கள். ம். என்னமோ சின்ன பிள்ளைத்தனமா இப்படி இருந்தாலே அழுகுது. இந்த பிள்ளை அழுகுதுன்ட்டு நான் என் மூஞ்சி அப்படி வச்சிருக்கேன்னு தெரில. ஐயோ கடவுளே. விக்கிப்பே, எங்க இந்த பிள்ளைய பற்றி டீட்டெயில்ஸ் கொஞ்சம் விசாரிக்கணுமே. ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு என்னமோ. சரி ஓகே, நம்ம வேலையை பார்ப்போம். சார் வந்தாருன்னா நமக்கு 2 ரைடு விடுவார். தேவையா நமக்கு? பாவம் இந்த பிள்ளை. சாரை பற்றி இன்னைக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இந்த பிள்ளைக்கு நல்லா அழுக வச்சுட்டாருல.
ஏ அமுதா, எதுக்கு எங்களை கூப்பிட்ட? இல்லடி, ஒரு விஷயம் சொல்லணும். என்ன அமுதா? அட சசி, வாரியா ரெங்கராசு வீட்டு வரைக்கும் போயிட்டு வருவோம். ஏன் அவங்க வீட்டுக்கு நீ கூப்பிடுற? நீ தான் கல்யாணம் கட்டிட்டு போறிய, இப்போ எதுக்கு அவங்க வீட்டுக்கு கூப்பிடுற? இல்ல புஷ்பா, ஒரு விஷயம். என்ன விஷயம் அமுதா? பட்டு சேலை எடுத்தாந்தாக கல்யாணத்துக்கு, அதை கிளி பச்சை கலர்ல எடுக்க சொல்லியிருந்தேன். அதான் எடுத்திருப்பாவ, எப்படியும் எடுத்துட்டு வந்திருப்பாவ. போய் பார்த்தோன்னா என்ன கலர் ஏதுன்னு பார்க்கணும் போல இருக்கு. அதான் வாங்கடி போயிட்டு வருவோம் ஒரு எட்டு. ஆஹா, உன் புருஷன் வீட்டுக்கு போகிறதுக்கு எங்களை எதுக்குமா கூப்பிடுற? பொடி நடையா கிளம்பு. தாலின்னு ஒன்று கட்டிட்டா உங்களை ஏண்டி நான் கூப்பிட்றேன்? நான் வாட்டுக்கு போய்கிட்டு இருப்பேன். இன்னும் கட்டல் இல்லை, உங்களை தான் கூட்டிக்கிட்டு போகணும் துணைக்கு. என்ன செய்ய? அப்போ துணைக்கு தான் எங்களை கூப்பிடுற. அப்படி இல்லை, பாரிகளா என்னடி? அட என்ன கலரு ஏதுன்னு பார்க்கணும் போல இருக்கு. கல்யாணம் தான் இன்னும் 4-5 நாள் தானே இருக்கு, அப்புறம் பாரு. இருந்தாலும் இப்போவே பார்க்கணும்னு தோணுது. ரெங்கராசு நான் வருவேன்னு கூட இருப்பார் இல்லையா? நான் போனேன்னா சந்தோஷப்படுவார் இல்லாட்டி. அடி வாங்க. பாத்தி அடி புஷ்பா, அமுதாவோட வேலையா? சரி சரி வா, துணைக்கு தானே கூப்பிடுற, நாங்களும் வாரோம். என்னங்கடி, எனக்காக இது கூட பண்ண மாட்டீங்களா? அட யாரு பண்ணலன்னு சொன்னா? சரி வா அமுதா. நான் முன்னாடி போகிறேன், எவ்வளவு கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு பின்னாடி வந்தீங்கன்னு வைங்க, அப்புறம் நான் திட்டி விடுவேன். திட்டி பேசாம அமைதியா வாட்டுக்கு வரணும். என்னங்கடி? ஐயோ, யாரும் உன்னை எதுவும் நாங்கள் சொல்ல மாட்டோம், வா. அவளாவது பேசிக்கிட்டு கிண்டல் பண்ணிட்டு வந்தியே, கெட்ட கோவம் வந்துருவாத்துக்கங்க. வாங்க, சேலையை போய் பார்ப்போம். முன்னாடி போ, பின்னாடி தான் வாடுறோம். வா சசி. இங்கடி இந்த நெட்டை? அவ என்ன பண்ணுறான்னு யாருக்கு தெரியும்? எப்பாவது வருவா, எப்பாவது அவ வாட்டுக்கு போவா. நம்ம அவளை பார்க்க முடியுமா? அப்படி சொல்லுங்க. சரி வாங்க போவோம். இங்க வர்றதுங்க ராசி, என் வீட்டு மருமவுல. அமுதா சொல்லவே இல்லை வரேன்னு. வா சசி, புஷ்பா வா. அமுதாவை மட்டும் சொல்லவே இல்லைங்கிறீங்க. எல்லாரையும் அடிக்கடி பார்த்துடலாம் புஷ்பா, ஆனால் அமுதாவை பார்க்க முடியுமா? என்னைக்காவது எப்போவாது தானே பார்க்க முடியும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அது சரிதான். ஆமாம் ஆமாம், அது என்னவோ உண்மைதான். எங்களெல்லாம் பார்க்க முடியுமா என்ன? அதுக்காக தான் அப்படி சொல்கிறேனே. சரி சரி விடுங்க. என்ன அமுதா, உட்காரு வா. இல்ல, சேலையெல்லாம் எடுத்துட்டு வந்துருக்கீங்களா? வந்தாச்சு. உனக்கு பிடிச்ச கலர் தான். அம்மா 2 சேலையும் போய் எடுத்தா. இப்போ வாத அவளை வீட்டுக்குள்ள வர சொல்லுடா. அமுதா வீட்டுக்குள்ள வாமா. இல்லத்த, அவரோட நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரோட வலது கால் எடுத்து நான் வீட்டுக்குள்ள வருவேன் த. அது வரைக்கும் நான் வீட்டுக்குள்ள வரமாட்டேங்க த. பாத்தியாடா அமுதா என்ன சொல்றாருன்னு? உன் கூட தான் சேர்ந்து வீட்டுக்குள்ள வருவாளாம். சரிம்மா, நீ போய் சேலை எடுத்துட்டு வா. என்ன அமுதா, சேலையை பார்க்க ஆர்வமா வந்துட்டியா? ஏறங்க ரசு கேட்குற, இவ தான் வாரானா எங்களையும் இழுத்துட்டு வாரா. அமுதா சேலை வந்தாச்சு பாரு. ஐயோ அத்தை, அழகா இருக்கே. அமுதா இந்தா பாரு, உனக்கு பிடிச்ச கிளி பச்சை கலரு. அப்படியாங்க? ஆமா, நல்லா இருக்குல்ல. ஓ, பஞ்சு மிட்டாய் கலரு. எதுங்க இது, நிச்சயதார்த்த சேலையா? இது வந்து கிளி பச்சை கலரு வந்து தாலி கட்டுற சேலை. இது வந்து நிச்சயதார்த்த சேலை. நல்லா இருக்கா அமுதா? நல்லா இருக்கான்னு கேக்குறிய? நான் கேட்ட கலர்லயே வாங்கிட்டு வந்திருக்கிறிய. சேலை எவ்வளவு ரசு? அதானே சேலை எம்பிட்டு. சசி, இது சேலை வந்து இது ஒரு 2500. இது வந்து ஒரு 1500 பஞ்சு மிட்டாய் கலரு. நல்லா இருக்கா? என்ன எங்கராசி, அவங்க 50,000 1 லட்சத்துக்குன்னு கல்யாண பட்டு புடவை எடுப்பாங்க. அப்படி பார்த்தாலும் 10,000த்துக்காவது எடுக்கிறது இல்லையா? ரசி பேசாம இரு. இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்க 50,000த்துக்கு எடுத்துட்டு வந்திருந்தா கூட எனக்கு பிடிச்சிருக்காது. இதுதான் நல்லா இருக்கு. பாத்தியாடி புஷ்பா அமுதாவோட பேச்ச? அதெல்லாம் அமுதா மாறிட்டா சசி. அமுதா, உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலோ நான் நினச்சிட்டே இருந்தேன் அமுதா. சேலை 2 உனக்கு பிடிச்சிருக்கு தானே? பிடிக்காம இருக்குவாங்க. நல்லா இருக்கு சேலை. நான் கேட்ட கலர்லயே வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அப்புறம் எப்படி எனக்கு பிடிக்காம இருக்கும்? எங்க வீட்டுல கூட என் கல்யாணத்துக்கு என் வீட்டுக்காரர் ஒரு வார்த்தை கூட உனக்கு என்ன கலர் வேணும்னு கேட்கறாருங்க ராசி. பரவாயில்ல, நீ அமுதா கிட்ட போய் உனக்கு என்ன கலர் அமுதா வேணும், எப்படி அமுதா வேணும் எல்லாமே விலாவரியா கேட்டுட்டு தான் வந்திருப்ப போல. ஆமா சசி, அப்புறம் கேட்காம இருப்பேனா என்ன? அமுதாவுக்கு பிடிச்ச கலரா பிடிச்ச சேலையா எடுக்கணும்னு தான் நினச்சேன். என்ன அமுதாவை கூட்டிகிட்டு போய் எடுக்க முடியலை, ஆனால் என்ன கலராவது கேட்டுட்டு போய் எடுக்கலாம்ல, அதுக்கு தான். பரவாயில்லடி அமுதா, நீ கொடுத்து வச்ச பொண்ணுதான். பாரு வெங்கராசு சொல்றது. எல்லாரும் கண்ணு வைக்காதீங்க, போங்க அங்கிட்டு. இப்படி சொல்றா பாரு புஷ்பா, கண்ணு வைக்கிறோமா? சரி வா சசி, நம்ம போவோம்.
இருங்க இருங்க, நான் சும்மா சொன்னேன். போறோம்னு சொன்னதும் பாத்தியா மாத்திட்ட பேச்ச. ஆமா சசி, அமுதா சரியான விவரமான ஆளாதான் இருப்பா போல. போங்கடி, ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கு, என்னை பேசதான் விடுறீங்களா? உங்களை கூட்டிட்டு வந்ததே தப்பா போச்சு. பேசாம என்ன வாடி வாடி இழுத்துட்டு வந்துட்டு இப்ப கூட்டிட்டு வந்து தப்பா போச்சுன்னு சொல்றா பாரு. ரெங்கராசு, இதெல்லாம் ஓவரு. ஏத்தா, எல்லாரும் நின்னுகிட்டே இருக்கிறீங்களே, உட்காந்தா என்ன? அமுதா உட்காந்து பாருதா சேலையை பிரிச்சு. பரவாயில்லைங்கத்த, நான் அம்மா கிட்ட சொல்லல வந்தத. அம்மா காணும்னு தேடும். நான் தான் சொல்லிட்டேனே, அப்பதான் நான் வீட்டுக்குள்ளேயும் வருவேன். அதனால இருக்கட்டும் த. இரு அமுதா, காப்பி தண்ணி இதுவும் போட்டு தரேன், குடிச்சிட்டு போவ. ஐயோ அதெல்லாம் வேணாங்கத்த. காப்பியாவது குடிச்சிட்டு போலாம் அமுதா, இரு அமுதா. ஆஹா, எனக்கு இப்போதைக்கு ஒண்ணுமே வேணாம். நாங்க சேலையை பார்க்க தான் வந்தோம், சேலையை பார்த்தாச்சு. சரி, நான் போயிட்டு வரவா? சரி சரி, அதுக்கு மேல விருப்பம். உங்க அம்மா ஏதோ சேலையை பார்க்குதா அமுதா? அதெல்லாம் எங்க அம்மா ஒன்றும் சொல்லலைங்க. சரிங்க, நான் போயிட்டு வரேன். என்ன அமுதா, வந்துட்டு ஒன்று கூட சாப்பிடாம போற? பரவாயில்லைங்க, அடுத்து விருந்தே சாப்பிட்றலாம். சரி சரி.